நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் உங்கள் மாடி தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் மரமோ இல்லை செடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க. எப்போ பூக்கள் பூக்கும், எப்போ காய் வைக்கும் அப்படின்னு ஆவலாக எதிர்பார்ப்பீங்க. இந்த அக்டோபர் கடைசியில் தாங்க பூக்கள் வர ஆரம்பிக்கும். நவம்பர் முதல் வாரத்தில் வந்து பூக்கள் வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி வரைக்குமே நமக்கு வந்து பழங்கள் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போது நீங்கள் வந்து இந்த அக்டோபர் 2வது வாரம், 3வது வாரம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா தான் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும், நல்ல ஒரு ஈல்டிங் கிடைக்கும். அந்த 3 விஷயங்கள் என்ன, அதை எப்படி நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. முதல் விஷயம், நீங்கள் கட்டாயம் இந்த அக்டோபர் மாதம் 2வது வாரம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்ணி விடணும். அதாவது செடியை முழுக்க முழுக்க ஹார்டு ப்ரூனிங்னு சொல்லுவாங்கள்ல, அது பண்ணக்கூடாது. அந்த க்ரோயிங் டிப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. ஜஸ்ட் அந்த க்ரோ ஆகிட்டுருக்க அந்த டிப்பை மட்டும் நம்ம கட் பண்ணால் போதுமானது. ஏன்னா அப்போ தான் அந்த இலைகள் வளர்ச்சி தடைப்பட்டு பூக்களோட வளர்ச்சி ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இந்த சமயத்தில் ஹார்ட் ப்ரூனிங் பண்ணக்கூடாது. இலைகள் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த பீரியடில். அதனால் ஜஸ்ட் அந்த டிப்பை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விடும்போது பூக்களை வந்து நல்லா தூண்டி விடும். நல்ல ஒரு வெயிலான இடத்துல வைங்க. இந்த நேரத்தில் எந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சன்லைட் கிடைக்குமோ அந்த இடத்துல வைங்க. தண்ணி டெய்லி காலையில் விடியறதுக்கு அதாவது சன்னு வரத்துக்கு முன்னாடி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். இப்போது என்னோடய செடி வந்து நல்ல பெரிய செடியாக இருக்குது. மரமாகவே ஆயிடுச்சு. அது 5-6 வருஷம் பழைய செடி. அதனால் எனக்கு இந்த க்ரோயிங் டிப்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் அப்பப்போ ஹார்ட் ப்ரூனிங்கும் பண்ணி விட்டுட்டே இருப்பேன். அதனால் எனக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ உங்கள் செடி சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அந்த க்ரோயிங் டிப்பை மட்டும் நீங்கள் வந்து கட் பண்ணி விடுங்க. உங்கள் செடியில் சில செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இலைகளே இருக்காது, வெறும் ஸ்கெலிட்டன் மாதிரி நிற்கும். அந்த மாதிரி செடி இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து இந்த க்ரோயிங் டிப்பை எல்லாமே கட் பண்ணி விடுங்க. இப்போ வர்ற பூக்கள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டிங்கை கொடுக்கும். நவம்பர் இப்போ தான் சீசன். எலுமிச்சம்பழ செடியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வர்ற காலங்கள் தான் பூ பிடிச்சி காய் வைக்கும். இனிமேல் தான் சீசன் ஆரம்பிக்கும். நல்ல குளிர்காலத்தில் தான் உங்களுக்கு காய்கள் வந்து நிறையா கிடைக்கும். அதனால் வந்து நம்ம இப்போ ப்ரூனிங் பண்ணிவிடணும், அதாவது இந்த க்ரோயிங் டிப்பை மட்டும் கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து க்ரோயிங் டிப்பை எல்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து உரம் போடணும். க்ரோயிங் டிப்பெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா உரம் போடுங்க. இப்போ வந்து நான் இந்த பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இந்த சத்துருண்டைகள், அது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த சத்துருண்டைகளில் 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெர்மிகுலேட் அப்படின்னு சொல்கிற ஒரு மிக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் நான். இதுவும் ஆர்கானிக் தான். நம்ம வீட்டிலே செஞ்ச கம்போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். நல்லா நிறையாவே எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருந்து தான் அப்படின்றதுனால எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்டன் சாயில் எடுத்திருக்கேன். இது வந்து வேப்ப எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் அந்த சக்கையை வந்து நான் அந்த பிடிச்சி வச்சேன், புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கார்டன் சாயிலும் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கார்டன் சாயில் போட்டோம் அப்படின்னா தான் நல்லா அது வந்து மிக்ஸும் ஆகும். அப்படியே நம்ம கொட்டி விட்டுட்டு விட்டுறலாம். ஏன்னா எலுமிச்சம்பழ செடிக்குள்ள நம்ம கையை உள்ளே விட முடியாது. அதனால் நான் கார்டன் சாயிலுமே கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த லெமன் செடிக்கு எல்லாத்தையும் போட்டுருவோம். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. சாம்பல் இருந்தது அப்படின்னா ஒரு கைப்பிடி சாம்பல், இல்லாட்டினா கறி கொட்டை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து பரப்பி விட்ருங்க. ஈவனாக எல்லா பக்கட்டும் கிடைக்கிற மாதிரி பரப்பி விட்ருங்க.
கண்டிப்பாக உரம் போடுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு லிக்விட், வெல்லம் கலந்த ஏதாவது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் நம்ம கொடுத்துட்டு வரலாம். நைட்ரஜன் ரிச்சாக இல்லாமல் பொட்டாசியம் இல்லாட்டினா பாஸ்பரஸ் ரிச்சாக கொடுத்துட்டு வரலாம். 3வது பாயிண்ட்டு, 2வது பாயிண்ட் வந்து உரம் போடுறது. 3வது பாயிண்ட்டு, இந்த மாதிரி பூச்செடிகள், அதாவது கம்பேனியன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கலரில் இருக்கிற பூக்கள் இருக்கிற செடி நல்லா எனக்கு கனகாம்பரம் ஆல் டைம் ஃபேவரேட்டு. கனகாம்பரத்துலேயே மஞ்சள் கலர் கனகாம்பரம் கிடைச்சாலும் ரொம்ப நல்லது. இப்போ கனகாம்பரம் இல்லாட்டினா நான் வந்து கனகாம்பரம், அரளிப்பூ, இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு 3ஐயும் பக்கத்தில் வச்சுருக்கேன். கட்டாயம் ஏதாவது பக்கத்தில் பூச்செடிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து 3வது பிளான்ட்டு. அந்த பூச்செடிகளுக்கு வர்ற பூச்சிகள் இந்த லெமனில் இருக்கிற பூக்கள் மேலேயும் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ வந்து காய் பிடிக்கிற காயும் கொட்டாமல் இருக்கும். எனக்கு இப்போ இருக்கிற காய்கள் எல்லாமே அன்சீசனில் வந்தது தான். இன்னும் சீசனில் செம்மையாக வரும் எனக்கு காய். ஒவ்வொரு வருஷமும் நல்லா வரும். ஸோ நான் இதை தான் எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதை பார்த்து பயன்பெறுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நிறையாவே விளைச்சலை எடுக்கலாம். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.